ஹலோ ஆல் வெல்கம் டு கிராக் வித் ஜாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம எஸ்பிஐபிஓட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இனிமேல் நமக்கு ஃபுல்லாகவே எக்ஸாம் டைம் தான். இனி வந்து அப்கமிங்கில் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது எஸ்பிஐபிஓக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, அதுவும் பாயிண்ட்ஸ் பர்டிகுலராக ஒரு ஜென்ரலாக எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயரில் எப்படி இருந்தது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது வரைக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் யூடியூப்பில், நம்ம எப்படிலாம் படிக்க போகிறோம், அதெல்லாம் பற்றி ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த் வேலிடிட்டியே வந்து 855 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது 12 மந்த்துக்கு. அந்த 12 மந்த் வேலிடிட்டியில் நீங்கள் என்னெல்லாம் கெட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த இயர்க்குரிய புது வீடியோ கோர்ஸ் வாங்கிக்க முடியும், பிடிஎஃப் கோர்ஸ் வாங்கிக்க முடியும், எக்ஸாமோட பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். இனி அப்கமிங்கில் ஃபுல்லாகவே மார்க்ஸ் நிறைய போடணும். ஸோ அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், அதுக்குரிய பிடிஎஃப்புமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். இது எல்லாமே சேர்த்து 855 தான். அது 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ ஒவ்வொன்றா அந்த செஷனுக்குள்ளே போகலாம். எப்படின்றது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் கீழே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி கீழே பேசலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்மகிட்ட எஸ்பிஐபிஓட நோட்டிஃபிகேஷன் ஒரு 2 days பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்த வேகன்சிஸில் இந்த வேகன்சிஸ் கொஞ்சம் நல்லா டீசெண்டான வேகன்சிஸ் தான். நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரிலிம்ஸோட எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம், அடுத்து வந்து மெயின்ஸு, அப்புறமா வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ, அதெல்லாமே சேர்ந்து இருக்கும். சரி, ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான். 3 செக்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்? இங்கிலீஷு, அப்புறம் குவான்ஸ், அப்புறம் ரீசனிங். இது 3மே இருக்கும். இந்த 3ல இங்கிலீஷ் 40 மார்க்ஸ், குவான்ஸ் 30 மார்க், ரீசனிங் 30 மார்க்ஸ். புரியுதா? இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இதுல ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது போக இதுல செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஓவரால் கட் ஆஃப் மட்டும் தான் இருக்கும். ஓவரால் கட் ஆஃப் மொத்தமா அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருவாங்க. அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்க அலோவ் பண்ணிடுவாங்க உங்களை. பட் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதை கொண்டு போய் நீங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னா இதுல இருக்கிற மார்க் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்குலாம் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நீங்க குவாலிஃபை பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் 4 செக்ஷன் இருக்கும் எக்ஸ்ட்ராவா. உங்களுக்கு என்ன இருக்கும்? இங்கிலீஷ், குவான்ட்ஸ், ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் இதெல்லாம் சேர்த்து ஒன்று இருக்கும். அது போக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அது தனியாக ஒரு 50 மார்க், 52. இது வந்து மார்க்ஸ் பின்னாடி காட்டுறேன். அந்த மார்க்ஸ்க்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். ஓவராலாக ஒரு 250 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? 250 மார்க்ஸ் இது தனி டைமிங் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஓவரால் டைமிங் கொடுப்பாங்க, இது தனி டைமிங் கொடுத்துருவாங்க. சரியா? 250 மார்க் நீங்கள் ரைட் பண்ணுறதை வச்சு ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஜாஸ்தி எடுக்கிறவங்களாம் உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜுக்கு கால் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லாம் ஒரு பெருசால குரூப் டிஸ்கஷனும் அண்ட் தென் இன்டர்வியூவும் இருக்கும். உங்களுக்கு மோஸ்டா இப்போ இதுல மட்டும் குரூப் டிஸ்கஷன் ஃபாலோ பண்றாங்க. இதுல எஸ்பிஐல மட்டும் நீங்க மெயின்ஸ்ல ஸ்கோர் பண்ணதை 75 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்றதை 25 கன்வெர்ட் பண்ணி அவுட் ஆஃப் 100க்கு இதுல ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப்க்கு அபோவோ இல்ல இந்த கட் ஆஃபையோ நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதுதான் ஜென்ரலா செலக்ஷன் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். சரியா? இது பார்த்தாச்சு. சரி, இப்போ நமக்கு பேட்டர்ன் என்ன இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 40 மார்க்ஸ்க்கு. செக்ஷனல் டைமிங் இருக்குப்பா, அது மறந்துடாதீங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியா 20 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. குவான்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும். ரீசனிங் ஆகட்டும், குவான்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கம்பேரிங் டு அதர் ப்ரிலிம்ஸை விட இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே பொறுமையா, அதாவது பொறுமையான எப்படி இல்லை, கொஞ்சம் அதாவது யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் அக்யூரேசியை நம்ம கொண்டு வரணும். ஸ்பீடாக போடுறோம்னு சொல்லி தப்பாகவும் போடக்கூடாது. அதுக்காக தான் சேஃப் ஜோன் எதை சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷே சொல்கிறோம். இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒக்காப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இங்கிலீஷுமே ஈஸியாலாம் இருக்காது. ரொம்ப நல்லா ஒக்காப்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் படிச்சு வச்சுருக்கணும். ரீடிங் ஹேபிட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நல்லா ரீடிங் பண்ணும்போதே நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆர்சியே உங்களுக்கு இந்த இடத்துல 2 to 3 ஆர்சிஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்சியை நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது போக ஒக்காப் டெய்லியும் படிங்க. அதுலேயும் ஸ்கோரிங் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்கோரிங் பார்ட்ஸ் எல்லாம் நிறைய டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல மார்க்ஸ் ஜாஸ்தி. புரியுதுங்களா? 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி, 40 கொஸ்டின். உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப்ன்ற போது இதுல கொஞ்சம் நல்லா நீங்க இதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் இங்கேயே நீங்க டார்கெட் பண்ணி அடிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அக்யூரேசியோட நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க குவான்ஸ், அதே மாதிரி ரீசனிங்லயும் ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் நீங்க அடிக்கலாம். இங்கேயும் 20 கொஸ்டின் எய்ம் பண்ணி அடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு
ஆவரேஜா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அக்யூரேசியா அடிக்க முடியுது. ஓகேவா? அது எப்ப டெய்லி பிராக்டிஸ்ல இருந்தா மட்டும் தான். இந்த 60 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டுட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிளியர் பண்ணிறலாம். கஷ்டமாலாம் எதுவும் இருக்காது. அது பின்னாடி எப்படி ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத நான் சொல்றேன், காட்டுறேன். அதே மெயின்ஸோட பேட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரீசனிங்கும் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் இருக்கும்பா. கம்ப்யூட்டர் இருக்காது. கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட். கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட்னா வேற. நீங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நெனச்சுக்காதீங்க. கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் வேற. சார் சொல்லுவாங்க. அதுலருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வரும். பட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். ஸோ வெயிட்டேஜ் வந்து இங்க ஜாஸ்தி. 1.5 மார்க்ஸ் ஒரு இதுக்கு கேரி ஓவர் ஆகுது. அதே மாரி நெகட்டிவ் மார்க்கும் இதுக்கேத்த மாரி 1/4 இதுல போகும். அப்போ 0.35 சம்திங் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? நெகட்டிவா போயிரும். ஓகேவா? அதனால அதையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதே மாரி தான் டிஐ அண்டு இதுல பார்த்தீங்க டேட்டா அனாலிசிஸ்ல 30 கொஸ்டின்ஸ் தான். பட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ரோச்சபிளா இருக்கும். பட் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம ஸ்பீட் கால்குலேஷன் நம்ம வச்சுக்கணும். அதுவும் பாருங்க உங்களுக்கு 60 இங்க 40 மார்க்ஸ் 40 கொஸ்டின்ஸ் குடுத்து 60 மார்க்ஸ் குடுக்குறாங்க. இங்க 30 கொஸ்டின்ஸ் தான் குடுத்து 60 மார்க்ஸ் குடுக்குறாங்க. கண்டிப்பா டிஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஐ பிஓன்னு போயிட்டீங்கனாலே ஃபுல்லா டிஐ தான் இருக்கும். சரியா? டைம் பார்த்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ். இங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஜாஸ்தின்றனால 50 மினிட்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிஏ, எக்கனாமிக் பேங்கிங் தயவு செய்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 6 to 9 மந்த்ஸ் வந்து கட்டாயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 6 to 9 மந்த்ஸ் என்னென்ன நியூஸ் வந்ததோ அது ரிலேட்டடா இருக்க ஸ்டாட்டிக் கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் இயர்லலாம் ஃபுல்லா ஸ்டாட்டிக் தான் நெறைய கேட்டாங்க. ஸோ இந்த இயர் எப்படி இருக்கும் ட்ரெண்டுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் இந்த இயர்ல நடந்தா தான் நம்ம அந்த ட்ரெண்டையே கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் அதுவுமே கன்ஃபார்ம்ன்றதுல தெரியாது. அதனால நம்ம எக்ஸாம்ஸ் எழுத போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மந்த் எல்லாம் இருக்குதோ 6 to 9 மந்த்ஸ் கட்டாயம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்ப படிக்கலைனாலும் இப்ப இந்த டேஸ்ல இருந்து நீங்க டெய்லி சிஏ படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு ஈக்குவலா பழைய டேஸையும் கொஞ்சம் பேரலலா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி பேரலலா முடிச்சுட்டே வரும்போது, நீங்க சைட் பை சைடு என்ன ஆயிரும், சண்டே கண்டிப்பா எந்த நியூஸும் வரப்போறதில்ல. அந்த சண்டே உட்காந்து ஃபுல் சிஏக்குரிய மார்க் போட்டுக்கோங்க. அந்த மார்க் வீக்லி மார்க்கோ டெய்லி மார்க்ல எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது டைம் எடுக்கும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த மார்க் போடும்போது கடகடன்னு வேகமா போட்டுருவீங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா மார்க் போட்டு பார்க்கணும். நீங்க மார்க் போடல அப்படின்னா கண்டிப்பா மறந்து போயிரும். கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இதுல தான் ரொம்ப நெகட்டிவ் மார்க்ல போயிரும். இதுல பாருங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸே எவ்வளவு குடுக்குறாங்க? 60 கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்க. 60 மார்க்ஸ் குடுக்குறாங்க. அப்போ இதுல கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஆவரேஜா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்க போகுது. கஷ்டமானா எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆயிரும் எல்லாருக்குமே. அதனால தான் அது கஷ்டம்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். கன்ஃப்யூஸ் இல்லாம தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா நல்லா ஈஸியா போடலாம். ஸோ 20 கிட்ட நல்லா எய்ம் பண்ணி போடுறதுக்கு இதுல சான்சஸ் இருக்கு. அப்புறம் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல மார்க்ஸ் கொஞ்சம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இத நான் பார்த்துட்டு சொல்றேன். 20 மார்க்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது டவுட்டா இருக்கு. சரி இங்கிலீஷ் செக்ஷன் பாருங்க. இதுல மார்க்ஸ் மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. பார்த்துக்கோங்க. சரி இங்கிலீஷோட கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ் தான் வரும்னு நெனைக்கிறேன். சரி. அது போக டிஸ்கிரிப்டிவ் லாஸ்ட் இயர் வந்து எஸ்பிஐபி வரப்போ டிஸ்கிரிப்டிவ்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. அது வந்து டீடைல்டா இங்கிலீஷ் மேம் வந்து சொல்லுவாங்க. சரியா? டிஸ்கிரிப்டிவ் வந்து எப்படி மாரி கேட்டிருந்தாங்க. லெட்டர் ரைட்டிங் எஸ்ஸே மட்டும் இல்லப்பா. இது ப்ரிசைஸ் ரைட்டிங் அந்த மாரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ரைட் பண்ணணும்? அத மாரிலாம் டீடைல்டா மேம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சரியா? அதுலயும் தனியா இது நல்ல ஸ்கோரிங் பார்ட். இதுல நல்லா நீங்க வந்து அ அ டைப் மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அந்த குடுத்த டைம்க்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்கோர் குடுக்கும். இதுக்கே தனியா உங்களுக்கு 50 மார்க்ஸ் குடுக்குறாங்க பாருங்க. இந்த 50 மார்க்ஸ்ல இருந்த இதுலயும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கட் ஆஃப்ல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இத நெக்லெக்ட் பண்ணிறாதீங்க. இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க கட் ஆஃப்ல அப்படிலாம் கிடையாது. இதுல இருந்தும் நீங்க கட் ஆஃப்க்கு எடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓவரால் ஸ்கோரையுமே இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. டே 1ல இருந்து இதுக்கு நீங்க டைம் குடுக்கணும். அது பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இத பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. டே 1ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஸே, ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங், ஒரு நாளைக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங் இந்த மாரி ஒவ்வொன்னா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இந்த இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும் மேம்ட்ட கரெக்ட்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கும்போது அத நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறமா லாஸ்ட் 4 இயர்ஸா என்னென்ன வேகன்சிஸ் எப்படி எப்படி இருந்தது பாருங்க. 2022ல 1600 வந்தது. 23 தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியா 2000 ரீசென்ட் இயர்ஸ்ல 2000 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் இயர்ல 500 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி 600 தான் வந்தது. அப்ப இவ்ளோ கம்மியா வந்திருக்கு. இப்போ இந்த தடவ நல்ல ஒரு வேகன்சி 1500 வேகன்சிஸ் கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல வேகன்சின்றப்போ கட் ஆஃப் குறையும்னு மட்டும் தயவு செய்து எதிர்பார்த்துறாதீங்க. ஏன் அப்படின்னா இப்ப காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்றப்போ வேகன்சிஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் காம்படிஷனும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு வந்து என்ன
கொஸ்டினோட ஸ்டாண்டர்டுமே எப்படி இருக்கும், குறையிறதுக்கு சான்சஸே கிடையாது. கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகுது. ஸோ நம்மளோட ப்ராக்டிஸே நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸா வேகன்சிஸ் கம்மி, அதனால கட் ஆஃப் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டுக்கு வராதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் எல்லாம் எப்போ தெரியுமா, 2020க்கு முன்னாடி தான் வேகன்சிஸ் ஜாஸ்தியா வந்தா கட் ஆஃப் குறையும் அப்படின்ற மாதிரி இருந்தது. வேகன்சி ஜாஸ்தியா வந்திருக்கு, கட் ஆஃப் வந்து கட்டாயம் குறையும், கொஸ்டினும் ஈஸியா இருக்குன்ற மாதிரி ட்ரெண்ட் இருந்தது. பட் இப்போலாம் நிறைய காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. அந்த காம்படிஷனுக்காக கொஸ்டினுமே அவங்க ஸ்டாண்டர்டா தான் வைக்க வேண்டியது வருது, கட் ஆஃபையுமே அவங்க ஹையா தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கட் ஆஃப் அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இந்த தடவைலாம் ஃபிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போக முடியும். ஒன்ஸ் நீங்க எஸ்பிஐ பிஓக்கு நல்லா எஃபர்ட் போட்டு பிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் ரெண்டுக்குமே நான் சொல்றேன், ரெண்டுக்குமே நல்ல எஃபர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது வேஸ்ட் ஆக போறது இல்லை. இதுக்கு பின்னாடி வரிசையா எக்ஸாம்ஸ் இருக்காங்க, அதுக்கு அப்படியே இதை ரீஅப்ளை தான் பண்ண போறீங்க. கரெக்டா? ஸோ கண்டிப்பா இதுக்கு உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சு பிலிம்ஸ்ல கொடுக்குற இன்புட்டு அதை அப்படியே நீங்க நல்லா பண்ணாலும் சரி, நல்லா பண்ணலைனாலும் சரி, அந்த டைம்ல எப்படி பண்றீங்களோ அதுதான் அதோட லெசன்ஸ் உங்களுக்கு எங்க இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இம்பாக்ட் ஆகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கட்டாயம் நீங்க இங்க போடுற ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து எங்க உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த இயர்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் கட்டாயம் கிளியர் பண்ற அளவுக்கு கொடுக்கும். அதனால நீங்க இங்கேயே அசால்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதே அசால்ட் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நடக்கும். அப்ப கட்டாயம் இந்த இயர் எக்ஸாம்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு அது பாதிக்க தான் செய்யும். அதனால இப்ப இருக்கிற எக்ஸாம்ஸ் இதுதான் என்னோட லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட எக்ஸாம் இல்லை, ஸோ நான் இதை வந்து கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க ஃபுல் எஃபர்ட் போடுவீங்க. இதே நீங்க மைண்ட் செட் வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு, நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வச்சீங்கன்னா இதுல ஒழுங்கா வேலையே நடக்காது. ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்ஸ், நான் ஸோ கட்டாயம் இதை கிளியர் பண்ணி தான் ஆகணும், இவ்வளோ வேகன்சி இருக்கு, இப்படிதான் ட்ரெண்டு அப்படின்றதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஒவ்வொரு மார்க்கும் அட்டன் பண்ணுங்க. அந்த மார்க்ல என்ன கட் ஆஃப் வச்சிருக்கணும் அந்த கட் ஆஃபை அயின் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே, எப்பவுமே நீங்க எந்த ஒரு மார்க் டெஸ்ட் சீரிஸ் வாங்கியிருந்தாலும் அது வந்து ரியல் எக்ஸாம்ஸோட ஒரு கட் ஆஃப் வந்து ஜாஸ்தி வர்ற மாதிரி தான் வைப்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்றப்ப அவங்க என்ன கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதை விட ஒரு ஒரு 5 to 10 மார்க்ஸ் அதிகமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா ரியல் எக்ஸாம்ஸ்ல வந்து ஈஸியா வேகமாவே அந்த சொன்ன கட் ஆஃப் விட ஜாஸ்தியா எடுத்துருவீங்க. புரியுதுங்களா? அதனால நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து அதே கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். பட் மெயின்ஸ்ல வந்து கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணா வேலை கிடைக்காது. கட் ஆஃப் விட ஜாஸ்தி ஒரு 10 to 15 மார்க்ஸ் நீங்க நிறைய வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஈஸியா உள்ள போக முடியும். சரியா? அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்க் அட்டன் பண்ணுங்க, மார்க் அனலைஸ் பண்ணுங்க. அட்டன் பண்ணது மட்டும் பத்தாது, அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணணும், எந்தெந்த டாபிக்லாம் வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ஸை எடுத்து பர்டிகுலரா உட்காந்து அதுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதே நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், பேங்கிங் அவேர்னஸ் படிக்கணும், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் நீங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சு நீங்க செய்யணும். அதை நான் பின்னாடி லாஸ்டா நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் இது வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து பிலிம்ஸோட கட் ஆஃப் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படி சொல்லி பாருங்க. நம்ம 2022ல வந்து 1600, இதுல 2000 வேகன்சிஸ் பார்த்தோம், இதுல 600 வேகன்சிஸ் பார்த்தோம், இதுல 500 சம்திங் வேகன்சிஸ் பார்த்தோம். கரெக்டா? இப்போ 1600 வரப்போ 59 தான், 2000 வர்றப்பையும் 59 தான். 600 இருக்கும்போது பாருங்க வேகன்சி குறையவும் கட் ஆஃப் எப்படி கூட்டிட்டான், 61 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 500 இருக்கிறப்ப 66 ஆயிடுச்சு. இப்போ 1500 வேகன்சிஸ் இருக்கு. அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அரௌண்ட் 65 to 60 to 70 வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணி அடிச்சீங்கன்னா தான் ஈஸியா உள்ள போகும். ஏன்னா 1500 வேகன்சிஸ் இருந்தாலும் காம்படிஷன், நான் முன்ன சொன்ன மாதிரியே காம்படிஷன் இப்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. புரியுதா? லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி பிஓலயே நீங்க இதை நோட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆர்ஆர்பி பிஓல வேகன்சிஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் காட்டிலும் 2025ல வேகன்சி ஜாஸ்தி தான். பட் கட் ஆஃப் அதை விட ஜாஸ்தி, 2024 விட கட் ஆஃப் அதை விட ஜாஸ்தி, வேகன்சியும் ஜாஸ்தி, கட் ஆஃபையும் ஜாஸ்தி. கட் ஆஃபை குறைக்கவே இல்லை, ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, அவனால நெக்லெக்ட் பண்ணவே முடியல. ஸோ வேற எங்க கை வைப்பாங்க, கட் ஆஃப்ல தான் கை வைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ அதே இது கேட்டகரி, அது ஜென்ரலோட நான் கட் ஆஃப் சொன்னேன். நீங்க கேட்டகரி வைஸும் நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு எது தேவைப்படும். முன்ன பின்னதான் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் டிஃபர் ஆகவே ஆகாது. கட் ஆஃப் வந்து வேற ஸ்டேட்டா இருந்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் ஓபிஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப டிஃபர் ஆகும். பட் தமிழ்நாடுல அவ்வளவு பெருசா டிஃபரன்ஸ் காட்ட மாட்டாங்க. ஸோ எல்லாம் ஒன்று போலதான் இருக்கும். நீங்க எய்ம் பண்றது அந்த ஜென்ரலே எய்ம் பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களோட கேட்டகரி எதுல இருந்தாலும் நீங்க சேஃபா வருவீங்க. சரியா? இது ஜஸ்ட் உங்களோட கிளாரிபிகேஷனுக்காக வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் மெயின்ஸோட கட் ஆஃப், மெயின்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. 2022ல இருந்து 2025 வரைக்கும் மெயின்ஸோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ் தான்.
250 மார்க்ஸ்க்கே அங்கே வந்து என்னது 1600 வேகன்சிக்கே 63 வச்சாங்க. 2000 வேகன்சிக்கு 70 வச்சாங்க. கட் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? அப்புறம் இங்க அது 500 600 வேகன்சி இதுக்கு 87 போயிட்டாங்க. அப்புறம் 500 வேகன்சி இங்க 75 தான் வந்திருக்காங்க. என்னன்னா இந்த இடத்துல பிலிம்ஸ் டு மெயின்ஸ்க்கு போனாங்க. அவங்களோட கவுண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் எப்படி நடந்திருக்குது, இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த கட் ஆஃப் இந்த இடத்துல டிசைட் ஆகும். ஓகேவா? அப்போ ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன்ல இவ்வளோ ரேஷியோஸ்ல எடுப்போம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே வேகன்சிஸை பொறுத்து, அப்ளிகேஷன்ஸை பொறுத்து, அந்த கொஷின்ஸை பொறுத்து அதுவும் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். அது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது. பட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த டிசைட் பண்ணிக்க முடியும். அப்போ 75 அரௌண்ட் 85 டு அப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு டார்கெட் பண்ணீங்கன்னா 90 பிளஸ் மெயின்ஸுக்கு டார்கெட் பண்ணணும். மெயின்ஸ் 90 பிளஸ் அதாவது 100னே வச்சுக்கோங்க. 100 பிளஸ் நீங்க டார்கெட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க செக்ஷனை ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 60 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கரெக்டா? அப்ப அதெல்லாம் உட்காந்து நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க். இதுல 30 கொஸ்டின், இதுலயும் 30 கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சாரி, ரீசனிங்ல 40 கொஸ்டின்ஸ். அப்ப இதுல ஒரு 40 கொஸ்டின்ஸ். இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உட்காந்து டைமை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து நீங்க மெயின் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல் மார்க் 1 ஹவர் கொடுத்துருங்க. ஒரு 1 ஹவர் வந்து அனலைஸ் பண்றதுக்கு கொடுத்துருங்க. அப்போ 2 ஹவர்ஸ் இதுலயே முடிஞ்சிருச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அடுத்து ஒரு 1 ஹவர் கரண்ட் அஃபேர்ஸோட ப்ரீவியஸ் மந்தோ இல்லைன்னா மார்க் போட்டோ எப்படியோ அதை ரிவைஸ் பண்றதுக்கு 1 ஹவர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 1 ஹவர் வந்து செக்ஷனல் மார்க்ஸா எடுங்க மெயின்ஸ்க்கு. ஓகேவா? 1 ஹவர் செக்ஷனல் மார்க்ஸா எடுங்க. ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் எடுங்க, ஒரு நாளைக்கு குவான்ட்ஸ் எடுங்க, ஒரு நாளைக்கு ரீசனிங். பட் டெய்லியுமே ஏதாவது ஒண்ணு டச் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு சிஏ கூட ரிவிஷன்ல தான் போயிடும். அது இந்த தனியா போட்டாச்சு. இப்போ இந்த மித்த 3 தான் நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? அது போக ரிமைனிங் 30 மினிட்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி டிஸ்கிரிப்டிவ்க்கு டைம் கொடுங்க. இப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணி பண்றது எஸ்பிஐ பிஓ மட்டும் மெயின் பண்ணி நீங்க இந்த ஸ்கெடியூல் போட்டாலுமே இது அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் இது அப்படியே ஃபாலோ ஆக தான் போகுது. கரெக்டா? ஸோ நீங்க திரும்ப தனியா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு தனியா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு தனி டைம் டேபிள்லாம் போட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போனாலே இதோட இன்புட் வந்து அங்க நல்ல ஒரு அவுட்புட்டா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம். கஷ்டமான எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஓரளவு மாடரேட்டான எக்ஸாம்ஸ் ஈஸியா நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு என்னென்ன டைமிங் ஃபிளெக்சிபிளா இருக்குமோ, எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு நீங்க இன்புட்டை கொடுத்தாதான் ஆகும். 8 to 10 hours டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால இந்த தடவை கிளியர் பண்ணிக்கவே முடியும். சரியா? ஓகே. அடுத்து மெயின்ஸோட கேட்டகரி வைஸ் கட் ஆஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஜென்ரல் கட் ஆஃப் நம்ம பார்த்தோமா, இது ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் உள்ள இருக்கும். இதுவும் ரொம்ப பெருசாலாம் தமிழ்நாட்டுக்கு டிஃபர் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம சைடு தான் ரொம்ப காம்படிஷன். அதனால அப்படின்றப்போ நீங்க ஓவராலா நீங்க ஜென்ரல் கட் ஆஃபே மைண்ட்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து இப்போ பிலிம்ஸோட மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது குவான்ஸுக்காக நான் தனியா கொண்டு வந்தது. குவான்ஸ்ல உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். கரெக்டா? இப்போ இதுல 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ் அப்படின்னா 15 ஆர் 20 கிட்ட நீங்க எய்ம் பண்றது ஆவரேஜா இருக்கிறவங்க எய்ம் பண்ணுவாங்க. இதுக்கு பிலோவா போயிடுச்சா ரொம்ப கஷ்டம். சரியா? 25 டார்கெட் பண்ண அதாவது நீங்க ஆவரேஜ் நீங்களே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். லோவும் நீங்களே உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னால 25 அடிக்கணும். இப்போ என்ன ஒரு மார்க் எடுக்கிறேன். அந்த மார்க்கை நான் போட்டு பார்க்குறேன். என்னால 10 தான் ஸ்கோர் பண்ண முடியுதா? பட் நான் எய்ம் பண்ணும்போது நான் அந்த மார்க்கை ஓப்பன் பண்ணும்போது நான் 25 அடிக்கணும்னு நினைச்சு தான் நான் அதை ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி தான் டெய்லியும் நினைக்கணும். அப்போ ஸ்டார்டிங் டேல நீங்க 10 எடுத்தாலும் அந்த டே ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 மார்க் எடுக்கும்போது இந்த 10ன்றது கண்டிப்பா கூடிரும். உங்களுக்கு கரெக்டா ஒரு ஆவரேஜா ஒரு 18 to 90 வரைக்குமாவது கொண்டு வந்து உங்க ஸ்கோர் நிப்பாட்டும். எப்ப கன்சிஸ்டன்சியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான். அது மட்டும் இல்ல வெறும் மார்க்கை மட்டும் போட்டுட்டு வரக்கூடாது. அந்த மார்க் போட்ட உடனே என்ன அங்கதான் தப்பு பண்ணீங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஒரு 5 மார்க்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க்ல என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். அப்ப இங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதை இங்க திருத்திக்குவீங்க. அப்படின்றப்ப உங்க ஸ்கோர் வந்து கட்டாயம் இம்ப்ரூவ் ஆயிரும். புரியுதா? அதனால நீங்க எய்ம் பண்ண வேண்டியது 25 மார்க்ஸ் எய்ம் பண்ணீங்கன்னா தான் உங்க கையில ஒரு 20ஆவது வந்து நிற்கும். சரியா? அதே மாதிரி மெயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ் இருக்காங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஏ தான் ரொம்ப இருக்கும். டிஏ தான் இருக்கும். நிறைய டெய்லி ஒரு செட்டு டிஏஏ சால்வ் பண்ணி பாருங்க. டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதனால அந்த டிஏஏ செலக்ஷன் ஆஃப் டிஏ ரொம்ப முக்கியம். அதே பிலிம்ஸ்லயுமே செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான். சரியா? எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி மெயின்ஸுமே உங்களுக்கு டெய்லி ஒரு டிஏ போட்டு பார்க்கணும். அது போக இங்கேயும் ப்ரிலிம்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கோரிங் பார்ட்டு தனியா பிடிச்சுக்கோங்க. ஸ்கோரிங் பார்ட்ல என்ன வரும்? சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வரும், அப்ராக்சிமேஷன் வரும், டிஐ வரும், மிஸ்ஸிங் நம்பர் வரும், ராங் நம்பர் வரும், மிஸ்ஸிங் சீரிஸ், ராங் சீரிஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குறிப்பிட்ட டைமர் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட டைமர் வச்சு நீங்களே மொபைல்லேயும் ஒரு 2 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் 15 கொஸ்டின்ஸ் போட முடியுதா அப்படின்றது 5 செட்ஸ்
5 மிஸ்ஸிங் சீரிஸு, 5 ராங் சீரிஸு, இல்ல 5 அப்ராக்ஸிமேஷன். மோஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் போடுங்க. சிம்ப்ளிஃபிகேஷன் கூட ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க. அப்ராக்ஸிமேஷன் தான் ரொம்ப அதிகமா கேட்பாங்க. சரியா? அப்ராக்ஸிமேஷன் போட்டு பாருங்க. ஓகேவா? இந்த மாரி போடுங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணி. சரியா? அதுக்கப்புறம் இது ஸ்கோரிங் பார்ட். இந்த ஸ்கோரிங் பார்ட் டெய்லி பிராக்டிஸ்ல இருக்கணும் கட்டாயம். அது போக டேபிள்ஸ் எல்லாம் டெய்லி படிக்க வேண்டாம், பார்க்க ஆரம்பிங்க. என்னென்ன டேபிள்ஸ் பிரைம் நம்பரோட டேபிள்ஸ் நெறைய பார்க்கணும். அதுவும் எப்படி இருந்து 13 17 19 23 இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும். நிறைய பார்க்கணும்னா எனக்கு ரீட் பண்ணணும். அந்த டேபிளை நீங்க ஃபுல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போதே அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு மைண்ட்ல வந்துடும். இது எந்த டேபிள்ல தான் வரும். டெய்லி ரீட் பண்ணும். சரியா? அதுக்கப்புறமா ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் எல்லாம் டெய்லி பார்க்கணும். ஸ்கொயரு, கியூப் இதெல்லாம் டெய்லி ஒன் டைம் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்டா ஃபெமிலியரா இருக்கும். பார்த்த உடனே இது இந்த நம்பர் தான் இந்த நம்பர் தான் அப்படின்றது தெரியும். நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, டெய்லி ரீட் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிரும். சரியா? அது போக நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிஐ செட். எது ப்ரிலிம்ஸ் லெவல்ல ப்ரிலிம்ஸ் லெவல்ல டிஐ செட் போடணும். டிஐ செட்ல ஒரு 2 to 3 செட்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. அதுல கட்டாயம் கேஸ்லெட் கேட்பாங்க. கேஸ்லெட் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா அதை உட்காந்து எடுக்க ஆரம்பிங்க. இல்ல அப்படின்னா அதை நீங்க அவாய்ட். எக்ஸாம்ல சொல்றேன், ப்ராக்டிஸ்ல எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம்ல டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேஸ்லெட்டோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவாய்ட் பண்றது உங்களோட விருப்பம். சரியா? இது போக என்ன இருக்குன்னா அரித்மெட்டிக் இருக்கு. அரித்மெட்டிக்லயும் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. சில டாபிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அது டைரக்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா அதுக்குள்ள வந்து சுத்தி கேட்கற மாதிரி எதுவும் அப்படிலாம் சுத்த விட மாட்டாங்க. ஸோ இதுல ஒண்ணு கட்டாயம் அடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டி அப்படிதான், டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்புறம் மென்சுரேஷன் அப்படிதான், டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் சுத்த விட மாட்டாங்க. அப்போ 3 கொஸ்டின்ஸ் இதுல கட்டாயம் வந்தது அப்படின்னா இந்த 3 கொஸ்டின் சுத்த விடாம எடுத்துடலாம். அடுத்து பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு ஏஜஸ் இருக்கு. ஏஜஸ், அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் எல்லா இடத்துலயுமே சேர்ந்து வந்துடும். ஸோ அது தனியா பர்டிகுலரா ஒரு டாபிக்கா நம்ம வந்து கேட்க முடியாது. கேட்கணும் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ், அதுலயே ஒரு ரேஷியோ யூஸ் பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எஸ்ஐசிஐல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இந்த சிஐ எல்லாம் போகும்போது இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸை 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியா போடுறதுக்கு. சரியா? அது கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்பாங்க, மோஸ்டா இதான் ட்ரெயின் சம்ஸ், ஸ்பீட் அண்ட் டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல வந்து ட்ரெயின் சம்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னா அட்டன் பண்ணுங்க. இல்ல டைம் எடுக்கும், ஈஸியா தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனா, சேம் டைரக்ஷனா, இல்ல பிளாட்ஃபார்மா, போலா, இல்ல ஒரு ட்ரெயினா, அதெல்லாம் தான் கொஞ்சம் புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அர்த்மெட்டிக் டாபிக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா எனக்கு தெரியும் மேம், எல்லா டாபிக்கும் நான் ஃபெமிலியரா இருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. டெய்லி நீங்க மார்க் போடும்போதே செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை மட்டும் கவனமா பார்த்தா போதும். இல்ல எனக்கு அர்த்மெட்டிக்கே கொஞ்சம் பயம், நான் இது சுத்தமா அதை பார்க்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னா செலக்டிவா எதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகுதோ ஒரு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வருதோ, இந்த லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்காங்களோ என்ன டாபிக்ல, அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்துமாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டிஏயும் நம்ம கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்கோரிங் பார்ட்டும் நம்ம கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால எப்படியாவது அர்த்மெட்டிக்ல ஒரு 4-5 சம்மாவது நம்ம போடுற மாதிரி வரும். அப்ப அந்த 4-5 சம்மையாவது கரெக்டா நம்ம போட்டு முடிக்கணும். புரியுதா? அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். சரியா? இது போக மெயின்ஸும் அதே மாதிரிதான். இப்போ லாஸ்ட் இயர்ஸ்ல குவான்ஸோட ப்ரிலிம்ஸ்ல ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாத்துக்கோங்க. 2012 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்தது. சாரி, 22 எல்லாம் மாடரேட்டா தான் இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்றத இங்க கொடுத்துருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் இருந்தது, குவாட்ராட்டிக் அரித்மெட்டிக் இதெல்லாம் இருந்தது. மேஜர் பேட்டர்னா இந்த மாதிரிலாம் ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. பட் 2024-25லையும் 25லையும் பாருங்க, மாடரேட்ல இருந்து டிஃபிகல்ட் லெவலுக்கு மூவ் ஆயிட்டாங்க. இப்பவுமே பிஓ லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸின்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. இப்பயே சொல்லிடுறேன், ஈஸின்ற வார்த்தைக்கு சுத்தமா இடமே கிடையாது. மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல்ல தான் அது இருக்கும். சரியா? உங்களுக்கு அதே மாதிரி டிஐ கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் இயர்லலாம் அர்த்மெட்டிக். அதனால தான் டிஐ கொஸ்டின் நிறைய கேட்கும்போது டிஐல உட்காந்து நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. டிஐ எடுத்த உடனே நான் டிஐ தானே 3 செட்டு கேட்பாங்க, 3 செட்டு நான் சால்வ் பண்ணிடுவேன். அப்போ 3 செட்டு சேர்த்து சால்வ் பண்ணும்போது 15 to 20 மார்க்ஸ் எனக்கு ஈஸியா வந்துடும், 15 மார்க்ஸ் வந்துடும். அப்புறம் ஒரு 5 மார்க்ஸ் நான் ஸ்கோரிங் பாட்டு போட்டேன்னா 20 மார்க்ஸ் அழகா எடுத்துருவேன் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணவே கூடாது. இப்படி நடக்கவும் நடக்காது. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஐலையும் ஏதாவது ஒரு டிஐயோ இல்ல ஒரு 2 டிஐயோ நம்மளை சுத்த விடுறதுக்கான ஒரு ட்ராப்பா இருக்கும். அந்த ட்ராப் எதுன்னு பார்த்து கவனமா அதை ஸ்கிப் பண்ணிட்டு கரெக்டா ஒரு ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கிற ஒரு டிஏ நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? இது எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், டெய்லி மார்க் போட்டாதான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மார்க்ல இதை உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம மார்க் கொடுத்த உடனே கடகடான்னு சும்மா போட்டுட்டு வெளியில வரக்கூடாது. அதை வந்து பார்க்கணும்.
இந்த கொஷின்ஸ் இருக்கா, இந்த கொஷின்ல எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் ஈஸி, எனக்கு எதெல்லாம் வரும் அப்படின்றத யோசிச்சு ஒரு 1 மினிட் டைம் எடுத்து அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே ப்ராக்டிஸ் தான் எக்ஸாம் வரும். ஸோ அதே மாதிரி அங்கேயும் போய் ஒரு 1 மினிட் நீங்க கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் எது ஸ்கோர் பண்ணணுமோ அதை டக் டக்குன்னு போடுவீங்க. உங்க ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 20 நியர்பை வந்துடும். அவுட் ஆஃப் 30 கொஸ்டின்ல 20 வாங்குறது நல்ல ஒரு ஸ்கோர். 20 பிளஸ் வாங்குறது நல்ல ஒரு ஸ்கோர் வந்து குவான்ஸ்ல. புரியுதா? அதுவும் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? அதனால நீங்க 20 தான் சொல்லியிருக்காங்க மேம், 20 எய்ம் பண்ணாலே போதும் அப்படிலாம் கிடையாது. 20 பிளஸ் நான் ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க டாப்பரா இருந்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தி நல்லா எய்ம் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஓகேவா? அடுத்ததுல வந்து நம்ம வந்து வெயிட்டேஜ் இப்போ ஒவ்வொரு இதுலையுமே எஸ்பிஐபிஓல எப்படி வந்து வெயிட்டேஜ் ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு தான், இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு தான். சரியா? இப்போ டிஏல வந்து 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் சொன்னீங்களா 2 to 3 செட்ஸ் கேட்பாங்க அப்படின்றது. அரித்மெட்டிக் 6ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 10 கொஸ்டின்ஸ்லயுமே நீங்க ஃபுல் டாபிக்மே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு பர்டிகுலரா இதுதான் தெரியும் அப்படின்னா அது வந்தா போச்சு. வரல அப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால அது தெரிஞ்ச டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. வந்தது அப்படின்னா அதை வந்து நான் மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்கேன், பார்ட்னர்ஷிப் ஆனா பட் அதை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு, என்னால அதை போட முடியல. அப்ப பார்ட்னர்ஷிப் படிச்சு அங்க யூஸ் ஆகல. கரெக்டா? அப்படியே ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிருது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நம்பர் சீரீஸ்ல 3 to 5 தான் கேட்கறாங்க. அது எய்தர் மிஸ்ஸிங் நம்பரோ இல்ல ராங் நம்பர் சீரீஸோ இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான். இத்தனை நாள் நடந்தது இல்லையா, அதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டடா தான் நம்ம சொல்றோம். இதுதான் வரும்ன்றது கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து ஓரளவு எக்ஸ்பெக்டட். இதுதான் இருக்குன்றத நம்ம வந்து இத்தனை நாள் இவ்வளவு நாள் ஒரு 4 வருஷம் எக்ஸாம்ஸ் நடந்ததை வச்சு நம்ம சொல்றோம். இதே தான் டேட்டா கரெக்டா வருமானது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இயரும் ட்ரெண்ட் மாறும். இந்த இயர்ல எக்ஸாம்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இயர்ல என்ன மாதிரி வருதுன்றத இந்த எக்ஸாம்ஸ் நடந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை வச்சுதான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். சரியா? எதனால் வரலாம். ஆனா எதையும் இந்த சிலபஸை தாண்டி போறது கிடையாது. இந்த பேட்டர்ன்ஸை தாண்டி போறது கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் மெயின்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 2022ல இருந்து மெயின்ஸோட ட்ரெண்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபிகல்ட் தான். லாஸ்ட் 2 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் தான். எல்லாமே டிஏ எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து போற மாதிரி இருந்தது. மிஸ்ஸிங் டேட்டா வச்சு தான் முக்கால்வாசி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக்கை பேஸ் பண்ணிலாம் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? லென்த்தி டிஏ இந்த மாதிரி தான் லாஸ்ட் 2 இயர்ஸா போயிட்டு இருந்தது. இது வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, இப்படிதான் ரியலா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணுன்றதுக்காக சொல்றேன். சரியா? இப்போ 2026 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதே லெவல்லே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் இதே லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா காம்படிஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான், காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து எழுதுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்த 1500 வேகன்சிஸ் கிடையாது. இது ஆல் ஓவர் இந்தியாவுக்குரிய வேகன்சிஸ். புரியுதா? அப்போ நார்த் இந்தியன்ஸும் இங்கே தான் வந்து எழுதலாம், அதர் ஸ்டேட் பீப்புளும் வந்து எழுதலாம். எல்லாருமே வந்து இந்த 1500 டார்கெட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ நம்ம அந்த 1500ல நம்ம வர்றோமா அப்படின்றது எப்படி தெரியும்? நம்ம டெய்லி மார்க் எடுக்கும்போது நம்ம மார்க்கோட ஸ்கோரை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். புரியுதா? அதுக்காக உங்களுக்கு முன்னாடியே நான் ப்ரீவியஸ்ல ஸ்கோரை காட்டினேன். நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோம் அப்படின்றத அந்த ஸ்கோரை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். நம்மளே நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியால இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம எப்படி வருவோன்றது நம்ம ஸ்கோரை வச்சு நம்மளே வீட்டில் இருந்த மாதிரியே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர்ல ப்ரிலிம்ஸ்ல என்ன கட் ஆஃப்ஸ் வந்தது, மெயின்ஸ்ல என்ன கட் ஆஃப்ஸ் வந்தது, அதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இயர்ல நான் எவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெய்லி போடுங்க. டெய்லி போடுறது திரும்ப திரும்ப சொல்றதுதான் இது பின்னாடி வர எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்போ போடுற எஃபோர்ட்டை விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து நம்ம வந்து இருங்க. ஓகே. குவான்ஸோட செக்ஷன் இப்போ நம்ம கிளாஸஸ்ல எப்படி எடுத்துட்டு போக போறோம், நீங்க என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றத நான் ஓவராலா கொஞ்சம் சொல்றேன். இப்போ குவான்ஸோட செக்ஷன் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? மெயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் வருது, அவ்வளோதான் வருது. ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ். பட் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ டைமிங் கொடுத்தாங்க, 45 மினிட்ஸ் டைமிங் கொடுப்பாங்க இங்கே மட்டும். ஓகேவா? இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஏ தான் ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணும். இங்க வந்து உங்களுக்கு டிஏ அந்த செக்ஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ நீங்க டெய்லியுமே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கட்டாயம் ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் போடணும். ப்ரிலிம்ஸ் மார்க் கட்டாயம் போடணும். அது போட்டுட்டு அதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுமா? 1 ஹவர் 3 செக்ஷனுமே சேர்த்து போடுங்க. சரியா? 1 ஹவர் ஆகும். அந்த 1 ஹவருக்கு நீங்க அடுத்து ஒரு 1 ஹவர் நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பா இங்கிலீஷை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இங்கிலீஷை தான் யாருமே பண்ண மாட்டோம். ஸோ இங்கிலீஷை கட்டாயம் அனலைஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன்னா இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப போய் படிக்க வேண்டியதில்லை. ஒரு லாங்குவேஜோட கான்செப்டை படிச்சிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸாம்ல வர்றப்போ ஈஸியா அதை வச்சு மார்க் வாங்க முடியும். சரியா? அதனால இங்கிலீஷை கட்டாயம் அனலைஸ் பண்ணுங்க. அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுல தான் 40 மார்க் கேட்குறான். அதுல குறைஞ்சது 20ல இருந்து 22 மார்க்கோ இல்லை 25 மார்க்கோ நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா ஈஸியா உங்க கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். சரியா? அதனால
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒரு மெயின்ஸ்க்குரிய மார்க் நம்ம எடுக்கணும். செக்ஷன் மார்க்காக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போகும்போது அடுத்து போக போக நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா டைம் நல்லா இருக்கும், ஃபுல் மார்க் போயிடலாம். அது போக இந்த ஒரு மெயின்ஸ் செக்ஷன் மார்க் எடுக்கிறோம் இல்லையா, செக்ஷனல் மார்க் எடுக்கும்போது ஒரு நாள் வந்து நீங்க குவான்ஸ்க்கு எடுங்க, அப்புறம் ஒரு நாள் ரீசனிங், அப்புறம் நாள் இங்கிலீஷ் எடுங்க. அதுலயும் அதே மாதிரி ஒரு 1 ஹவர் நீங்க திரும்ப என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அடுத்து திரும்ப டிஏ டெய்லி சிஏ படிக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான பிடிஎஃப் வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃபையும் படிங்க திரும்ப திரும்ப. நிறைய 2 3 சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அது போக ரெண்டாவது டைமே உங்கள்கிட்ட இருக்காது. சுத்தமா அந்த ரொம்ப டைம் ஒரே இதுக்கு மட்டும் படிச்ச மாதிரி ஆயிரும். அதனால ஒரே ஒரு சோர்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த ஒரு சோர்சஸ் மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதை ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது வராமலாம் இருக்காது. சரியா? ஏன்னா எல்லா இடத்துக்கும் காமன் தானே அந்த கொஸ்டின் நியூஸ்ன்றது. அது வந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் வரும். சரியா? அது போக ரெண்டாவது குவான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா பிஓட ப்ரிலிம்ஸ் ஒரு நாள் சால்வ் பண்ண போறோம். டைமர் யூஸ் பண்ணி தான். டைமர் யூஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் டெய்லியுமே 2:30க்கு ஆஃப்டர்நூன் 2:30க்கு நம்மளுக்கு லைவ் இருக்குது. சரியா? லைவ் இருக்குது. அந்த லைவ்ல 2:30 லைவ்ல வந்து ப்ரிலிம்ஸ் வந்து டைமரோட சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஇ சீரிஸா எடுத்துட்டு போறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஏ தான் நமக்கு எஸ்பிஐல வரப்போகுது. கரெக்டா? டிஏ சீரிஸா எடுத்துட்டு போறோம். அதுவும் டைமர் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஏ சீரிஸ் பார்க்க போறோம். சரியா? இப்படி ஆல்டர்னேட் டேஸ்ல பார்த்துட்டே வர போறோம். எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 20 டேஸ் பிஃபோர்ல டெய்லியுமே ப்ரிலிம்ஸ் போடலாம். சரியா? இப்பவே டெய்லி ப்ரிலிம்ஸ் போட்டுட்டே இருக்க வேண்டாம். மெயின்ஸும் நம்ம டார்கெட் பண்ணணும். சரியா? இது போட்டுட்டே வாங்க. சைட் பை சைடு ஒரு 30 மினிட்ஸ் நீங்க என்ன டைம் கொடுக்கணும், எஸ்ஏ இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். எஸ்ஏக்கு, ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு, லெட்டர் ரைட்டிங்க்கு, இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க டைம் கொடுத்தே ஆகணும். 30 மினிட்ஸ். சரியா? மூணுக்குமே நீங்க பேரலா ஒர்க் பண்ணணும்ப்பா. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டிஸ்கிரிப்டிவ் இந்த மூணுக்குமே பேரலா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவுட்புட் நல்லா இருக்கும். சரியா? உங்களுக்கு சேலரிலாம் இது ஜாஸ்தி. சார் ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க. சேலரி ஸ்லிப்பு என்ன மாதிரிலாம் க்ரோத் இருக்கும் அப்படின்லாம் சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இதில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற ஜாப். சரியா? அது போக இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே போடுற இன்புட்டு கண்டிப்பாக பின்னாடி வரக்கூடிய வரிசையாக இருக்காங்க எக்ஸாம்ஸ். அந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து இங்கே ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சரியா? இதில் பண்ணுற எஃபோர்ட் வந்து இதில் போடுற எஃபோர்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ தயவு செய்து அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. டைம் நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. ஓகேவா? சரி, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். குவான்ஸ் எப்படி பண்ணணுன்றதும் சொல்லியிருக்கேன். என்னென்ன மாதிரி படிக்கணுன்றதை பார்த்தாச்சு. சரியா? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டெய்லியுமே ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்காமல் இருக்காதீங்க. நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாத்தையும் சோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தரமான கொஷின் பேப்பராக இருக்கும். சீரியஸாகவே சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் லெவலில் என்ன கேட்பாங்களோ அதை விட அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. சொல்லப்போனால் அதை விட ஒரு 10% கூட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதிகமாக அதை விட 10% ஜாஸ்தி இருக்க ஒரு பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாம் லெவல் பேப்பர் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ராயல் பாஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களோட நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் எக்ஸாமில் வராமல் அந்த வீக்னஸ் எல்லாம் அங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதனால கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனில் இருங்க. இந்த எஸ்பிஐபிஓ கண்டிப்பாக நமக்கு தான் அப்படின்றதோட எண்ணத்தோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம ராயல் பாஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 855 ஆஃபர் ப்ரைஸ் 1 இயர் வேலிடிட்டியில் இருக்குது. சரியா? நம்ம செஷன்ஸை டெய்லி ரெகுலராக பாருங்கள். நம்ம சேனல்லே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெய்லியுமே வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. ரீசனிங்கு, குவான்ஸ், இங்கிலீஷ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டே தான் இருக்குது. இதை மட்டும் பார்த்தா பத்தாது, இதுவும் பார்க்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மற்றவங்களோட போட்டி போட்டு பண்ணும்போது எப்படி மற்றவங்க இருக்காங்க அப்படின்றது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற ஸ்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அது போக தனியாக உட்காந்து நீங்களும் மார்க் போடுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறேன், வீடியோஸில் போய் நான் சால்வ் பண்ணி பார்த்தேன் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. தயவுசெய்து மார்க் டெஸ்ட் அந்த டைம் ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த டைமில் உட்காந்து நீங்களாக தனியாக யோசிக்கும் போது, யார்ட்டையும் பேசாமல் யோசிக்கும் போது, ஏன்னா எக்ஸாம்பிள் அப்படி தானே பண்ணுவோம். அந்த டைம் ப்ரெஷரையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதனால கண்டிப்பா மார்க் போட்டா மட்டும்தான் நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? எல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. அது என்னன்றதை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.